அனைவருக்கும் வணக்கம். இன்ஃபோசெல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் ஃபினான்ஸ் நிறுவனத்துக்கான சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இது. இன்ஃபோசெல் ஆட்டோ கன்சல்டன்சி சர்வீஸ் நிறுவனங்களுக்காக க்ளவுட் பேஸ்டு ஆன்லைன் சாஃப்ட்வேராக ஆட்டோ கன்சல்டன்சி சாஃப்ட்வேரை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் புதுசாக. இன்ஃபோசெல் ஆட்டோ கன்சல்டன்சி புதிய சாஃப்ட்வேரோட டெமோ பேனல் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம சாஃப்ட்வேர் மூலிமா எல்லா விதமான வண்டிகள், அதாவது 2 வீலர் ஆகட்டும், 3 வீலர் ஆகட்டும், 4 வீலர் ஆகட்டும், அந்த வண்டியை யார்கிட்ட இருந்து எப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த வண்டியை யாருக்கு எப்போ நம்ம சேல் பண்ணியிருக்கோங்கிற மொத்த ரெக்கார்டையும் ரொம்ப எளிய முறையில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அந்த வண்டியை சேல் பண்ணியிருக்கோம்னா அதுக்கான மாடல், அந்த வண்டியோட டீட்டெயில், அந்த வண்டி சேல் பர்சனோட டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம எங்கேருந்து வேணும் ஈஸியாக நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ண மொத்த வண்டிகளோட ஸ்டாக் எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம சாஃப்ட்வேர் மூலமாக ஈஸியாக லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். வண்டிகளோட செலவு கணக்கு, என்ன மாதிரியான செலவு நம்ம பண்ணியிருக்கோங்கிறத அந்த டேட்க்கு நம்ம என்ட்ரி போட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த வண்டி சேல் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய வரவு ஆட்டோமேஷனாக அது ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு அந்த சேல் வரவையும் நம்ம எடுத்து சாஃப்ட்வேர் கேல்குலேட் பண்ணி காமிச்சிடும். நம்ம சாஃப்ட்வேரை எல்லா விதமான டிவைஸ்லையும் பயன்படுத்திக்கலாம், எங்கேருந்து வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். மல்டிபிள் பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுற கன்சல்டன்சி நம்ம ஒரே சாஃப்ட்வேராகவே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேரோட அட்மின் லாகின் ஓப்பன் பண்ணிடுறோம். சாஃப்ட்வேர் லாகின் பண்ண பிறகு நம்மளுடைய டேஷ்போர்டு பார்க்குறோம். ஒரு ஃபினான்ஷியல் இயரோட மொத்த ரெக்கார்டையும் நம்ம டேஷ்போர்ட்லேயே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இது வரைக்கும் மொத்த எவ்வளோ வண்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் மொத்த வண்டியை எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், நம்ம இப்போது கையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, நமக்கு வர வேண்டிய பாக்கி சேல் அவுட்ஸ்டாண்டிங்காக எவ்வளோ இருக்குது, இன்றைக்கி எதுவும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, இன்றைக்கி எதுவும் சேல் பண்ணியிருக்கோமா, இன்றைக்கி அவுட்ஸ்டாண்டிங் எதுவும் இருக்குங்களாங்கிறது மொத்தமாக நம்மளோட வேல்யூஸும் அதோட கவுண்ட்டும் நம்ம காமிக்குது. அலர்ட்ஸ் அண்ட் ஃபாலோஅப்ஸுங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்டிங் டீல்ஸ் நம்ம இருக்குது, இன்னும் வண்டி விற்காமல் எத்தனை வண்டிகள் இருக்குது அதோட வேல்யூ, டாக்குமெண்ட்டே இல்லாத வண்டிகள் எத்தனை வண்டிகள் நம்ம பெண்டிங்கில் இருக்குது, அதே மாதிரி அந்த வண்டியை சேலாக இருக்கா பர்ச்சேஸில் இருக்காங்கிறத கவுண்ட் இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய பெண்டிங் பாக்கி தொகை எத்தனை வண்டி அப்படிங்கிறத கவுண்டிங்கை காமிக்குது. நம்ம டேஷ்போர்ட் மூலியமாகவே இங்கேருந்து நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணிக்கலாம், சேல் என்ட்ரி பண்ணிக்கலாம், செலவு கணக்கையும் ஏற்றிக்கலாம், அதுமாதிரி ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். கிராஃபிக்கலில் நம்மளுக்கு மந்த் ஆன் மந்த் வரக்கூடிய பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், சேல் எவ்வளோ பண்ணியிருக்கோங்கிறத அந்த வேரியேஷன் நம்ம இதில் காட்டியிருக்காங்க. அதேமாதிரி ப்ராஃபிட்டோட கிராஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மந்த் எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம், அதுக்கான செலவு எவ்வளோ ஏற்றிருக்கோம், அது மட்டும் இல்லாமல் கம்பெனிக்கான செலவு மொத்தத்தையும் கேல்குலேட் பண்ணி அந்த மந்தான ப்ராஃபிட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணி ரொம்ப அக்யூரஸியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டுடே ஆக்டிவிட்டீஸுங்கிற ஏரியாவில் அன்னியோட நாளில் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வேல்யூஸ் இங்கே தெரிஞ்சுக்கலாம். லொக்கேஷன் வைஸ் ஸ்டாக் கவுண்ட்டை பார்த்துக்கலாம். மொத்த வண்டிகள் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அது திருச்சியில் 2 இருக்குது, மணப்பாறையில் 1 இருக்குங்க. இந்த மாதிரி மல்டிபிள் லொக்கேஷன் இருக்க ஸ்டாக்கையும் நம்ம ஈஸியாக டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய மாஸ்டர் பகுதியை பார்ப்போம். வண்டியுடைய பிராண்ட் நேமு, வண்டியோட மாடல் நேமு எல்லாத்தையும் இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கலாம். எல்லா விதமான வண்டியோட நேமு பதிவு பண்ணிக்கலாம். அப்புறம் ஏரியா, நம்ம எந்த ஏரியாவிலேருந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுறோம். அடுத்தது சப் ஏரியா, ஸோ அந்த மெயின் ஏரியாலாம் அந்த ஏரியாவுக்கு உட்பட்டில் இருக்கிற சப் ஏரியாஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே பதிவு பண்ணிக்கலாம். ஸோ வண்டி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் சரி, நம்ம எந்த லொக்கேஷனில் இப்போ நம்ம அந்த என்ன லொக்கேஷனுங்கிறது குடவுன் லொக்கேஷன் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். அடுத்தது சப்ளையர், வண்டியை சப்போஸ் சப்ளையர்லேருந்து வாங்குகிறோன்னா சப்ளையரோட நேம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கலாம். வண்டியை எதுவும் ப்ரோக்கரேஜ் மூலிமா நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரோக்கருக்கான டீட்டெயில்ஸும் இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்டருக்குள்ள நம்ம அக்கௌண்டிங் லெஜர், ஸோ கன்சல்டன்சிக்கு தேவையான அக்கௌண்ட்ஸ் லெஜர் டிஃபால்ட்டாகவே சாஃப்ட்வேரில் பதிவு பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போது நம்ம ஒரு வண்டிக்கான பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி பண்ணுறது, அந்த வண்டிக்கான எக்ஸ்பென்சஸ் எப்படி என்ட்ரி ஏற்றுறது, அந்த வண்டியை எப்போ சேல் பண்ணியிருக்கோங்கிற என்ட்ரி ஏற்றுறதுங்கிறத பார்த்துடலாம். என்ட்ரி கிரியேட் பர்ச்சேஸ் வெஹிக்கிள், இது பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரியோட பேஜ். நம்ம ஒவ்வொரு தடவை பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணும்போது அதுக்கான பர்ச்சேஸ் நம்பர் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆயிடும். தென் அக்ரிமெண்ட் நம்பர், இது மேனுவலாக நம்ம ரெக்கார்ட் நோட் பண்ணுறதுக்கு அதுக்காக. பர்ச்சேஸ் யார்கிட்ட பண்ணுறோம், பார்ட்டிகிட்ட, அதாவது கஸ்டமர்கிட்ட டேரெக்டாக பண்ணுறோமா இல்லை சப்ளையர் மூலிமா பண்ணுறோமா அப்படிங்கிறது. சப்ளையர் செலக்ட் பண்ணால் சப்ளையர் நம்ம மாஸ்டரில் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருக்கோம். ஸோ சப்ளையரோட நேம் லிஸ்ட் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். இப்போ நான் யாருன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வண்டியோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணிக்கலாம். வண்டியோட நம்பர், வண்டி எந்த குடோனில் நம்ம வைக்க போகிறோங்கிறத லொக்கேஷன் நேமை செலக்ட் பண்ணிக்கிறேன். வண்டியோட பேர், வண்டியோட கலர், எந்த இயர் மாடல், சேசிஸ் நம்பர், இன்ஜின் நம்பர். ஸோ வண்டியோட
டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது ஆர்சி இருக்கா, என்ஓசி இருக்கா, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா, வண்டி நேம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்கிறத மொத்தத்தையும் ரெக்கார்டு இங்கே வந்து எஸ் ஆர் நோ அப்படிங்கிற பதிவில் நம்ம பண்ணிக்கிறோம். எஸ் அப்படின்னா நம்ம வண்டிக்கான டாக்குமெண்ட் இருக்குது, நோ அப்படின்னா வண்டிக்கான டாக்குமெண்ட் இல்லைங்கிறத நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்காக பதிவு பண்ணுறோம். போலீஸ் ஃபைல் இருந்துச்சுன்னா எஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சேல் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அந்த அமௌண்ட்டை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். ஒருவேளை இல்லைன்னா நோன்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எஸ் கொடுத்தோம், போலீஸ் ஃபைல் நோட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம அந்த வண்டியை எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிற வேல்யூ இங்கே நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 40,000 போடுறேன், கீழே நம்ம வேர்ட்ஸில் வருது எந்த பேமெண்ட் மோடில் நம்ம வாங்குகிறோம், அதாவது கேஷாக வாங்குகிறோமா இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எதாவது பண்ணி வாங்குறீங்களா. ஸோ இப்போ நான் கேஷ்னு ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். என்றைக்கு டேட்டில் பர்ச்சேஸ் டே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த பர்ச்சேஸ் வண்டிகளோட இமேஜையோ இல்லை அந்த பர்சன் இப்போ டேரெக்டாக கஸ்டமர்கிட்ட வாங்குறோன்னா நான் கஸ்டமர் இமேஜஸ் அந்த வண்டிகளோட டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளாக இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணிட்டோம். நியூ பர்ச்சேஸில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வண்டிகளோட லிஸ்ட் இங்கே பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் நம்பர், டேட்டு, யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவங்களோட இமேஜ், அந்த வண்டி நம்பரு, வண்டியோட பேர், எவ்வளோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான டாக்குமெண்ட் இருக்கா இல்லைங்களா, எந்த லொக்கேஷனில் அந்த வண்டியை நம்ம வச்சுருக்கோங்கிறத மொத்த டீட்டெயிலையும் இங்கே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ வண்டிகளுக்கான செலவு கணக்கு எப்படி ஏற்றுறது பார்த்துடலாம். இப்போது எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி, கிரியேட் எக்ஸ்பென்ஸ் கிளிக் பண்ணி போயிடலாம். ஸோ இப்போது வண்டியோட பர்ச்சேஸ் நம்பர் இங்கே நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, அந்த வண்டி யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணுங்கிற டீட்டெயில் ஆட்டோஃபில் ஆகிருக்குது. இப்போது எவ்வளவு நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்க, இந்த செலவு பண்ணுறது வந்து என்ன மாதிரியான செலவுங்கிறது இங்கே லிஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்டிஓ சார்ஜஸ், இன்சூரன்ஸ் சார்ஜஸ், என்ஓசி, ஜென்ரல் சர்வீஸ். ஸோ இதில் எது வேணும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஏதாவது பர்டிகுலர் சார்ஜை மட்டும் செலக்ட் பண்ணியும் நம்ம வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். இல்லை அதர்ஸ்னு காமனாக செலக்ட் பண்ணிட்டு மொத்த வண்டிகளும் செலவு கணக்கு ஏற்றிக்கலாம் ஒரே நாளில். இல்லை ஒரே வண்டிக்கு மல்டிபிள் என்ட்ரி ஏற்றிக்கலாம். ஸோ நம்மளுடைய என்ட்ரிஸ் வந்து எப்படி வேணாலும் அக்சஸ் பண்ணிக்கும். இப்போ நான் ஜஸ்ட்டு வந்துட்டு அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே வண்டிக்கு நான் 2 விதமான செலவு கணக்கு நான் ஏற்றுறேன். இப்போது ஒரு செலவு வந்துட்டு இப்போ நான் ஒரு 1000 ரூபா என்ட்ரி போய்த்துறேன். ஆக்டுங்கிறது ஆக்சுவலாக நம்ம எவ்வளவு செலவு பண்ணுறோம், போஸ்ட்டுங்கிறது நம்ம கஸ்டமர்கிட்ட சேல் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு வாங்க போகிறோங்கிறது. ஸோ நம்ம செலவு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோமோ அதையே நான் போஸ்ட் அமௌண்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ ரீமார்க்ஸுங்கிறது இதுக்கு எந்த மாதிரியான செலவு அப்படிங்கிறது இங்கேயும் நம்ம ரீமார்க்ஸ் மூலியமாகவும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதே வண்டியை இன்னொரு என்ட்ரி ஏற்றுறது. ஸோ இப்போது ஆட் ரோ கொடுத்துறேன். அப்போது அதே பர்ச்சேஸ் நம்பர் ஜஸ்ட் டைப் பண்ணணும்னா அதே டீட்டெயில் ஆட்டோ ஃபில் ஆகுது. இப்போ இந்த வண்டிக்கு இன்னொரு செலவு கணக்கு ஒரு 500 ரூபா. இந்த செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேர் வாங்கி போட்டிருக்கனால ஸ்பேர் சார்ஜஸ் அப்படின்னு நான் ஜஸ்ட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வண்டி எவ்வளோ செலவு கணக்கு வேணாலும் ஒரே என்ட்ரியில் கூட நம்ம ஏற்றிக்கலாம். ஸோ இதை நான் வந்து கீழே சேவ். இப்போது இந்த வண்டிக்கான செலவு கணக்கே நான் வந்துட்டு ஏற்றிட்டேன். இப்போது அந்த வண்டியை சேல் பண்ண போகிறேன். ஸோ சேல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் சேல் வெஹிக்கிள். ஸோ அந்த வண்டியை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வண்டியோட பர்ச்சேஸ் நம்பர், டேட்டு, அந்த வண்டி யார்கிட்ட வாங்கியிருக்கோம், வெஹிக்கிள் நம்பர், இதோட மொத்த டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். இந்த வண்டியை எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருக்கோம், அதுக்கு எதாவது செலவு பண்ணியிருக்கோம், அதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம்னா எவ்வளவு பண்ணியிருக்கோம், அந்த வண்டிக்கு சேல் பண்ணும்போது எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணணுங்கிறத நம்ம சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கீழே தெரிஞ்சுக்கலாம். இப்போது சேல் என்ட்ரி பண்ணுறதுக்கான ஃபீல்டு பார்த்தீங்கன்னா சேலை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சேல் பேஜ் நம்மளுக்கு வந்துடுச்சு. சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக மொத்த ரெக்கார்டு இங்கே நம்ம பார்த்துக்கலாம். அந்த வண்டிக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கா, அந்த வண்டி போலீஸ் ஃபைனில் இருக்கா இல்லையா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம சேல் என்ட்ரி இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேல் பண்ணுறது எந்த பார்ட்டிக்கு நம்ம சேல் பண்ணுறோங்கிற பார்ட்டியோட நேம் இங்கே நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். உங்களோட ஃபோன் நம்பர், தென் அட்ரஸ், ஏரியா, ஸோ சேல் பண்ணுறவங்களோட ரெக்கார்ட்ஸ், அவங்களுடைய ஃபோட்டோ காப்பி ஆகட்டும், அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஆகட்டும், எல்லாத்தையும் நம்ம இங்கே அட்டாச் பண்ணி பதிவு பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ப்ராசஸ் இங்கே 2 விதமான ப்ராசஸும் கொடுத்துருக்கோம். டைரக்ட் ப்ராசஸ் அண்ட் ஃபினான்ஸ் ப்ராசஸ். டைரக்ட் ப்ராசஸ்ங்கிறது டைரெக்டாக கஸ்டமருக்கு நம்ம சேல் பண்ணுறது. ஃபினான்ஸ் ப்ராசஸ்ங்கிறது வெண்டர் மூலிமா பார்ட்டி வராங்கன்னு அவங்க மூலிமா நடக்கக்கூடிய சேல் தான் ஃபினான்ஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு டைரக்ட் ப்ராசஸ் என்ட்ரி பண்ணிடலாம். டைரக்ட் ப்ராசஸ் செலக்ட் பண்ணிட்டோன்னா இது டைரெக்டாக பார்ட்டியும் நம்மள்ட்ட வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ டோட்டல் பர்ச்சேஸ் அமௌண்ட்டு, எக்ஸ்பென்ஸ், நம்ம பண்ணக்கூடிய செலவு எல்லாமே இங்கே வந்துடுது. இங்கே நம்ம பேபிள் அமௌண்ட்டுங்கிறது நம்ம எவ்வளோவுக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 60,000 ரூபா இந்த வண்டியை விற்கிறேன்.
ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது, அதுக்கான இன்கம் இங்கே ஜென்ரேட் ஆகுது. ஃபுல் அமௌண்ட் கொடுத்து வாங்கிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பண்ணுறாங்கன்னா அட்வான்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 30,000 பார்ட்டி கொடுத்துட்டு போகிறாங்கன்னா பேலன்ஸ் 30,000 வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் உங்களுக்கு இங்கே காமிக்கும். இப்போ அந்த வண்டியை நம்ம சேல் பண்ணும்போது ப்ரோக்கரேஜ் மூலிமா சேல் பண்ணுறோம். அப்போ ப்ரோக்கர் மூலம் சேல் பண்ணால் அந்த ப்ரோக்கரேஜோட டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு எதுவும் கமிஷன் அமௌண்ட் போகுதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இது சேல் பண்ணும்போதே நம்ம வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பேலன்ஸ் பேமெண்ட் எப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறோமோ அப்போதைக்கு அந்த ப்ரோக்கருக்கு நம்ம கமிஷன் ரிலீஸ் பண்ணி எப்படி வேணாலும் சொல்லி 2 இடத்துலையும் இப்போ அந்த ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. இப்போது இதில் வந்து நான் ப்ரோக்கரேஜை என்ட்ரி பண்ணல. ஜஸ்ட் நான் இப்போ ஒரு அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறேன். இந்த பேலன்ஸ் அமௌண்ட் 30,000 வாங்கணும் பார்ட்டிகிட்ட. தென் பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிக்கிறோம். எந்த பேமெண்ட் மோடில் நம்ம பார்ட்டிகிட்ட அமௌண்ட் வாங்குகிறோம், எப்போ சேல் பண்ணிருக்கோம். ஸோ சேல் என்ட்ரி நான் பாஸ் பண்ணிடுறேன். சேல் பண்ண அப்புறம் சேல் இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். இதில் பார்ட்டியோட டீட்டெயில்ஸு, எந்த வண்டி எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில், அதில் வந்து பார்ட் அமௌண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நம்ம ரிசீவ் ஆகிருக்குங்கிறது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சேல் இன்வாய்ஸ் டிசைன்ஸ்லாம் கஸ்டமைஸ்டு எப்படி கேட்டாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய சப்ளையர் மூலிமா ஒரு சேல் நடக்குது அப்படின்னா அதோட என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். ஸோ பார்ட்டியோட நேம், பார்ட்டியோட மொபைல் நம்பர், பார்ட்டியோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ், ஏரியா, சப் ஏரியா, ஸோ பார்ட்டியோட இமேஜ் அட்டாச்மெண்ட், அவங்களோட ஐடி ப்ரூஃப்ஸு எல்லாமே இதில் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ப்ராசஸில் இப்போ நம்ம ஃபினான்ஸுன்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபினான்ஸுன்னு செலக்ட் பண்ணோன்னா அந்த நம்மளுடைய சப்ளையரோட டீட்டெயில்ஸ் தான் ஷோ ஆகும். ஸோ அது ஆல்ரெடி மாஸ்டரில் பதிவு பண்ணியிருக்கனால ஜஸ்ட் நம்ம வந்து அந்த நேமை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வண்டியோட டீட்டெயில்ஸ் இங்கே நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், எவ்வளோக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கோம் காமிக்குது. இங்கே நம்ம இந்த வண்டி எவ்வளோக்கு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நான் வண்டி சேல் என்ட்ரி பாஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம சேல் வந்து 50,000க்கு பண்ணியிருக்கோம். அப்போது ஒரு பார்ட் அமௌண்ட் 20,000 இப்போ பார்ட்டிக்கிட்ட ரிசீவ் பண்ணுறோம். பேலன்ஸ் அமௌண்ட்டை ஃபினான்ஸ் மூலிமா நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிக்கிறோம், டேட் செலக்ட் பண்ணிக்கிறோம், சேல், வியூ சேல் வெஹிக்கிள். சேல் பண்ண வண்டிகளோட மொத்த லிஸ்ட்டை நம்ம இதில் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா சேல் நம்பர், என்னைக்கு சேல் பண்ணியிருக்கோம், சேல் டேட்டு, சேல் பர்சனோட நேமு, ஃபோன் நம்பர், அவங்க இமேஜ், வண்டியோட டீட்டெயில்ஸ், வண்டி நம்பர், நேமு, லொக்கேஷன், என்ன டைப் ஆஃப் ப்ராசஸில் சேல் ஆகிருக்கு. அதில் ஃபினான்ஸ்னு இருக்கும், டேரக்ட்னு இருக்கும், சோல்டு இருக்கும், அதேமாதிரி பார்ஷியல்னு இருக்கும். பார்ஷியல் இருக்குன்னா அந்த வண்டிக்கு அவுட்ஸ்டாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா இதில் பெண்டிங் அமௌண்ட் கலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் வந்து எந்த பார்ட்டியோட டீட்டெயில்ஸ் தெரியுது, இவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கோம், பார்ட்டிகிட்ட எவ்வளோ அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, இதில் 60,000 30,000 ரிசீவ் பண்ணிடுச்சு, 30,000 பேலன்ஸ் மட்டும் இருக்குது. இப்போ என்டர் பேமெண்ட், இப்போ எவ்வளோ பே பண்ணுறாரு, இப்போ 30,000 மொத்தமாக பே பண்ணுறாருன்னா ஸோ நில் பேலன்ஸ், ஆர் அதர்வைஸ் இதுலேயும் பார்ஷியல் ரிசீவ் பண்ணால் மேற்கொண்டு பார்ஷியலில் இன்னொரு டேனில் கிளியர் ஆகிற வரைக்கும் அகைன் இதே சேம் சைக்கிள் ப்ராசஸ் போகும். ஸோ இப்போ நான் 30,000 என்ட்ரி போட்டுறேன், நில் பேலன்ஸ் ஆயிடுச்சு. தென் இந்த பார்ட்டி, இந்த செயல் வந்து ப்ரோக்கரேஜ் மூலிமா போயிடுச்சு. ப்ரோக்கரோட நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் தென் அவங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுக்கணுங்கிறத இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். இப்போ பார்ஷியல் பேமெண்ட்டை என்ன டேட்டில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த டேட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் பேமெண்ட் மோடு, எந்த பேமெண்ட்டில் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ சரி, இப்போ டோட்டலாக அந்த வண்டி அவுட்ஸ்டாண்டிங்குரிய என்ட்ரியோ நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம். ஒரு வண்டிக்கான பர்ச்சேஸ் என்ட்ரி, எக்ஸ்பென்ஸ் என்ட்ரி, சேல் என்ட்ரி இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது மொத்த வண்டிகளுக்கான ரெக்கார்டை நம்ம ரிப்போர்ட்ஸ் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ரிப்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ரிப்போர்ட், சேல் ரிப்போர்ட், ஸ்டாக் ரிப்போர்ட், கம்பேரிட்டிவ் ரிப்போர்ட், அவுட்ஸ்டாண்டிங், பிஸ்னஸ் ரிப்போர்ட், பில் ரிப்போர்ட், டாக்குமெண்ட்ஸ் மிஸ்ஸிங் சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு டேட் வைஸ் நம்ம பண்ணுற பர்ச்சேஸோட மொத்த ரெக்கார்டையும் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதில் நம்ம வந்து பர்ச்சேஸோட நம்பர், யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், வண்டியோட டீட்டெயில், எவ்வளோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்கிறத டோட்டல் ரெக்கார்டு இங்கே ரிப்போர்ட் மூலமே தெரிஞ்சுக்கலாம். சேல் ரிப்போர்ட்டுங்கிறது அந்த மந்த்து ஆர் நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய டேட்டில் எந்த வண்டி நம்ம சேல் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில், யாருக்கு சேல் பண்ணியிருக்கோம் டீட்டெயில், அந்த சேல் வந்து நம்ம ஃபினான்ஸ் மூலிமா பண்ணியிருக்கோமா இல்லை டேரெக்டாக பார்ட்டி வந்து வாங்கி போயிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இந்த சேல் பண்ணும்போது அந்த வண்டி எவ்வளோக்கு நம்ம வாங்கியிருக்கோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அந்த வண்டிக்கான செலவு கணக்கு, அந்த வண்டிக்கு எதுவும் எக்ஸ்பென்சஸ், அதாவது புரோக்கர் எக்ஸ்பென்சஸ் ஆகவோ இல்லை வேறு விதமான எக்ஸ்பென்சஸ் அந்த வண்டிகளுக்கு பண்ணியிருக்கோமா, அதே மாதிரி வண்டியை சேல் பண்ண அப்புறம் அந்த வண்டிகளுக்கான இன்கம்ஸும் இங்கே ஆட்டோமேட்டிக் ஷோ ஆகும். அடுத்த ஸ்டாக் ரிப்போர்ட், பர்ச்சேஸ் பண்ண வண்டிகளுடைய மொத்த எண்ணிக்கை இதில் பார்த்துடலாம். ஒவ்வொரு வண்டியும் எந்த லொக்கேஷனில் இருக்குது, அது பர்ச்சேஸ் பண்ணதோட கவுண்ட்டும்,
எவ்வளோ சேலாக இருக்கிற கவுண்ட்டு, இப்போ அவைலபிள் ஸ்டாக்கு எவ்வளோ கவுண்ட் இருக்குது, அதோட வேல்யூ எல்லாத்தையும் இந்த ஒரே லிஸ்ட்டில் காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு லிஸ்ட்லையும் கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் வண்டியோட டீட்டெயில் பார்த்துக்கலாம். இப்போ நான் மொத்த லிஸ்ட்டு இங்கே வந்து அதாவது மொத்த வண்டி எவ்வளோ இப்போ கையில் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அந்த வண்டிகளுடைய பர்டிகுலர் டீட்டெயில்ஸும் உள்ள பேக்கெண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நீங்கள் வந்துட்டு மேலே காப்பி, எக்ஸல், பிடிஎஃப், பிரிண்ட் எல்லா விதமான டவுன்லோடையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு சர்ச் வச்சுருப்பாங்க. கம்பேரிட்டிவ் ரிப்போர்ட், நம்ம வண்டிகளோட பர்ச்சேஸ் எப்போ யார்கிட்ட வந்து பண்ணியிருக்கோம், அதே வண்டியை யாருக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோவுக்கு சேல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டுக்கும் சேல் பண்ண அமௌண்ட்டுக்கான ப்ராஃபிட் டிஃபரன்சஸை வந்துட்டு இந்த ரிப்போர்ட் மூலிமா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட். அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்ம சேல் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வர வேண்டிய பாக்கி எதுவும் பெண்டிங் இருக்குன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம பாக்கி இருக்குங்கிறத இந்த ரிப்போர்ட் மூலிமா பார்த்துக்கலாம். பிஸ்னஸ் ரிப்போர்ட், எவரி ஃபினான்ஷியல் இயர் மந்த் ஆன் மந்த் எவ்வளோ டோட்டலாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு எகெயின்ஸ்ட்டு நம்மளுக்கு எவ்வளோ சேலாக இருக்குது, அந்த சேலாகிறதுல நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கான இன்கம் எவ்வளோ வந்திருக்குங்கிறத டோட்டலாக இதே லிஸ்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம். பில் ரிப்போர்ட், ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணக்கூடிய சேல் என்ட்ரியோட டீட்டெயில்ஸு, பார்ஷியல் சேலோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த பில் ரிப்போர்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்த பேமெண்ட் மூடு, எந்த டேட்டில் எந்த பார்ட்டிகிட்டன்னு வாங்குகிறோம் அப்படிங்கிறத இங்கே செக் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங். டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்போது நம்ம ஒரு வண்டி வாங்கும்போது அந்த வண்டிக்கான டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னா அதை டிஃபால்ட்டாக நம்ம வந்து ஸ்டாக் ரிப்போர்ட்ல மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதே வண்டியை வந்து இப்போ சப்போஸ் நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம், சேல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வண்டி யாருக்கு சேல் பண்ணியிருக்கோம், அப்போ டாக்குமெண்ட் மிஸ் பண்ண வண்டிகளோட சேல் டீட்டெயில்ஸ் பார்க்குறது தான் இந்த டாக்குமெண்ட் மிஸ்ஸிங் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. இதில் சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்சி என்ஓசியில் வந்துட்டு இருக்கா இல்லையாங்கிறத இங்கே நம்ம டாக்குமெண்ட் இருக்கா இல்லைங்கிறது காமிக்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம். இப்போது அந்த வண்டிக்கான டாக்குமெண்ட் கிடச்ச அப்புறம் அந்த பார்ட்டிகிட்ட நம்ம கொடுக்குறோன்னா டிஃபால்ட்டாக நம்ம அந்த டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கிற ரிப்போர்ட்டில் போயிட்டு நம்ம அந்த ஸ்டேட்டஸை நோ அப்படி இருந்துச்சுன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம எஸ் கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதில் மாற்றிட்டோன்னா ஆட்டோமேட்டிக் இந்த லிஸ்ட்டில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஹைட் ஆகிருக்கும். அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு துல்லியமாக நம்மளுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறோம், எவ்வளோ ஒரு நாள் அந்த நாளைக்கான ட்ரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட்டாக நம்ம அக்கௌண்ட்ஸ் மூலிமா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டே புக்குங்கிறது நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய நாளில் என்னென்ன கிரெடிட் ஆகிருக்கு, என்னென்ன டெபிட் ஆகிருக்குங்கிறத மொத்தமாக பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு 1 மந்தோட டேட்டாவை நான் இப்போ வந்து டே புக்கில் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த நாளுக்கான ஓப்பனிங் பேலன்ஸு, அப்போ அந்த நாளுக்கு என்னென்ன மாதிரி பேமெண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டு வெளியில் போயிருக்கு, நம்ம போடக்கூடிய சேல் என்ட்ரியோட உள்ள எவ்வளோ பேமெண்ட்ஸ் உள்ளே வந்திருக்கு. ஸோ எல்லாமே அந்த உள்ளே உங்களுக்கு அமௌண்ட் வர்றப்போ அதில் வந்துட்டு இன்கம் எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, அப்புறம் அது நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் இவ்வளோ நம்ம எடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே அந்த லெஜர் வைஸ் நம்ம வந்து அந்த அமௌண்ட் பிரித்து நம்ம காமிச்சிருக்கோம். வவுச்சர் போட்டு பார்த்துக்குறோம். ஸோ வவுச்சரில் பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரி இதில் பார்த்தீங்கன்னா கீழே பேமெண்ட், ரிசிப்ட், கான்ட்ராக்ட்ஸ் நிறைய வவுச்சர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து பேமெண்ட் வவுச்சருங்கிறது நம்ம பண்ணக்கூடிய செலவு கணக்கில் ஏற்றுறது. இது இப்போ இதில் ஃபஸ்ட்டு பர்டிகுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம செலவு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். எதுலேருந்து செலவு பண்ணுறோம், இப்போ கேஷாக பேங்க்னு. ஸோ ஜஸ்ட் நான் கேஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே டெபிட் போர்ஷனில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம என்ட்ரி பாஸ் பண்ணிக்கிறோம். மேலே என்ன டேட்டில் செலவு பண்ணுறோம், நரேஷனில் எதுவும் டீட்டெயிலாக சொல்லணும்னு சொல்லிக்கலாம். ரிஜிஸ்டர். ஸோ இப்போ இன்றைக்கி நாளில் நம்ம வந்துட்டு நம்ம ஒரு செலவு பண்ணியிருக்கோங்கிறத வவுச்சர் போட்டு நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ அதே நம்ம அக்கௌண்ட்ஸில் டே புக்கில் ஜஸ்ட் இன்னையோட நாளில் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம இன்றைக்கி ஏற்றினோட எக்ஸ்பென்சஸையும் சேர்த்து க்ளோசிங்கில் அது ஆட் ஆகி காமிச்சிடும். அடுத்து ஸ்டேட்மெண்ட்ங்கிறது நம்ம செலக்ட் பண்ணுற டேட்டில் லெஜர் வைஸ் நம்மளுக்கு எவ்வளோ டெபிட் போயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் நம்ம வெளியில் போயிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு உள்ளே வந்திருக்கு, அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டை அதில் பார்த்துக்கலாம். அது அந்த நாளுக்கான ப்ராஃபிட், இது நாள் ப்ராஃபிட்டாக பார்க்கலாம், வார ப்ராஃபிட்டாக பார்க்கலாம், மந்த்லி பரவாயில்ல, இயர்லி பரவாயில்ல, எப்படி வேணாலும் நம்ம செலக்ட் பண்ண டேட்டுக்கான ப்ராஃபிட் இங்கே ஈஸியாக ஸ்டேட்மெண்ட் மூலமாக தெரிஞ்சிக்கலாம். நான் ரிப்போர்ட்டை ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது அந்த டேட்டில் நம்ம என்னென்ன மாதிரியான என்ட்ரிஸ்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இபி இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், ஆஃபீஸ் இவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ, ஸோ இதெல்லாமே பேமெண்ட் வவுச்சர் பாஸ் பண்ணியிருக்கோம், மொத்தம் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். இப்போது ஒவ்வொரு பேமெண்ட்டோட லெஜரும் நீங்கள் நம்ம உள்ளே கிளிக் பண்ணி பார்க்கும்போது அது எந்தெந்த டேட்டில் பண்ணியிருக்கோங்கிறது இண்டிவிஜுவல் ட்ரான்சாக்ஷன் நம்ம உள்ளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல் இயரோட டோட்டல் அக்கௌண்டிங் இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரண்ட் அசெட்டில் கேஷ் நம்மள்கிட்ட எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ இருக்குது, தென் ஸ்டாக்காக நம்மளோட வேல்யூ எவ்வளோ இப்போ கையில் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணால் பேக் எண்ட் இதோட லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக் லிஸ்ட் நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் இங்கே தெரிஞ்சு நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு பார்ட்டி, ஹெச்பி பார்ட்டி, அதாவது நம்ம பார்ட்டிக்கிட்ட வரக்கூடிய சேல் அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது. இதை கிளிக் பண்ணால் நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங் ரிப்போர்ட் நம்மளுக்கு யார்கிட்ட இருந்து வரணும் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக பேக் எண்டில் செக் பண்ணிக்கலாம். தென் ட்ரையல் பேலன்ஸு,
ஸோ ட்ரையல் பேலன்ஸ் பொறுத்தளவு லெட்ஜர் வைஸ் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயரோட ரெக்கார்டையும் டோட்டலாக நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஒரு ஃபினான்ஷியல் இயரில் மொத்தம் நம்மளுக்கான இன்கம்ஸ் எவ்வளவு, நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அதில் டைரக்ட் செலவு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம டோட்டலாக நம்ம கம்பெனிக்கான நெட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குங்கிறத ஈஸியாக நம்ம இந்த ஸ்க்ரீன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ், இதில் கேஷ் புக்கு, பேங்க் புக், அதாவது கேஷ் லெஜர், பேங்க் லெஜர், இண்டிவிஜுவல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அக்கௌண்டிங்கில் ரொம்ப கிளாரிட்டியாக நம்ம பார்த்துக்கலாம். தென் எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட், இப்போ நம்ம புதுசாக நம்ம ஒரு யூசர், அதாவது அன்லிமிட்டட் இந்த சாஃப்ட்வேர் யூசர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம அட்மினில் இருக்கிறவங்க இது வந்து ஸ்டாஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நேம் பதிவு பண்ணிக்கிறோம். ஸ்டாஃபோட எம்ப்ளாயி கோட் நீங்கள் போட்டுக்கலாம், ஆர் பேராகவும் போட்டுக்கலாம். ஸ்டாஃபோட என்ட்ரி டீட்டெயில்ஸ், நம்ம பர்சனல் டீட்டெயிலும் நோட் பண்ணிக்கிறோம். தென் யூசர் நேம், பாஸ்வேர்டு, அவங்க லாகின் பண்ணுறதுக்கான யூசர் நேமும் பாஸ்வேர்டும். சூப்பர் அட்மின் அப்படிங்கிறது ஒரு ப்ரொப்ரைட்டர் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு அந்த யூசர் போகும். ஆஃபீஸால் ஆஃபீஸ் போஸ்டிங், ஸோ அப்போது ஒவ்வொருக்கும் மேனேஜர் கண்ட்ரோலில் இருப்பாங்க, உள்ள என்ட்ரி போடுற ஸ்டாஃபில் இருப்பாங்க. ஸோ எந்த கண்ட்ரோலுக்கு இந்த லாகின் கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அட்மின்ஸ் சூஸ் பண்ணி என்ட்ரி போடுறது. தென் அலோடு கம்பெனி மல்டிபிள் பிரான்ச்சஸ் மெயின்டைன் பண்ணுறவங்க பிரான்ச் வைஸ் ஸ்டாஃப் ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம். அட்மினாக இருக்கிறவங்க எல்லா டைமும் லாகின் பண்ணிக்கலாம், லாக் அவுட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டாஃப்க்கு ஒரு புது யூசர் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க என்ன டைமுக்கு அவங்க லாகின் பண்ணணும், எந்த டைமுக்கு அவங்க லாக் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம அட்மினில் இருக்கிறவங்க சூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டைமுக்கு அப்பாற்பட்டு நம்ம சாஃப்ட்வேர் வந்துட்டு யாராலையும் யூசர் அக்சஸ் பண்ண முடியாது. இது மாதிரி சேவ் பண்ணிவிட்டு நம்ம அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணாலும் யூசர்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயியோட அட்டண்டன்ஸு, ஸோ எம்ப்ளாயிக்கு அட்டண்டன்ஸ், லீவ், சேலரி இதெல்லாமே வந்துட்டு நம்ம எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் மூலிமா எல்லா ரெக்கார்ட்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ராக்கிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வண்டியோட டீட்டெயில்ஸை நம்ம வந்து சர்ச் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு பர்ச்சேஸ் நம்பரை டைப் பண்ணி நான் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அந்த பர்ச்சேஸ் நம்பர் சர்ச் பண்ணோன்னா நமக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகுது. நம்மளுடைய சாஃப்ட்வேரை மொபைல் ஆப் வியூலேயும் நம்ம வந்து ரெஸ்பான்சிவாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம மொபைல் ஆப் வியூவில் இப்போ நம்ம பார்க்குறோம். நம்ம பர்ச்சேஸ் பண்ணதோட சேல் பண்ணதோட டீட்டெயில்ஸு ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ வண்டிகளுக்கு பர்ச்சேஸ் என்ட்ரியை நம்ம மொபைல் வியூ மூலியமாகவும் நம்ம வந்து ஈஸியாக எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா விதமான என்ட்ரிஸையும் வந்துட்டு மொபைல் மூலியமாகவும் நம்ம ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம இன்ஃபோசல் ஆட்டோ கன்சல்டன்சி சாஃப்ட்வேரில் இன்பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு இந்த சாஃப்ட்வேருக்கு எதுவும் கஸ்டமைஸ் ஒர்க்கு தேவைப்பட்டாலும் இண்டிவிஜுவலாக நம்ம சப்போர்ட்டிவ் நம்ம கம்பெனிக்கு பண்ணி தருவாங்க. மேற்கொண்டு சாஃப்ட்வேருடைய டீட்டெயில்ஸையும் டெமோ பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பர் 9944551000 நம்பருக்கு கால் பண்ணி பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.